ஸோ இப்போ வந்து துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது, ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்குமே நல்லது, 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 நல்லதுன்னு இருக்கு. இப்போ துலாம் ராசிக்காரர்கள் நெறைய பேர் இந்த வருஷம் நான் எப்படியாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கனால வீடு வாங்க முடியுமா? தாராளமா வாங்கிட முடியும். அதுதாம்மா, நீ வீடு வாங்கணும்னு நினைக்கிறியா வாங்கு, கார் வாங்கணும்னு நினைக்கிறியா வாங்கு, குழந்தைங்களுக்கு நகை நட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா வாங்கு. இதுவரைக்கும் எனக்கு திருமண பிராப்தம் இல்ல. நெறைய பேருக்கு திருமண பிராப்தம் கூடி வரும். இன்னொன்னு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல இருக்கும்போது, வெளிநாடுக்கு படிக்க போணும்னு நீ ஆசைப்பட்டா போலாம். ஹையர் எஜுகேஷன்ஸ் நெறைய இப்ப எம்டி பிள்ளைங்க, எம்பிபிஎஸ் படிச்ச பிள்ளைங்க எம்டி எழுதுனா செலக்ட் ஆயிடும். ஏன்னா குருனாலே படிப்புக்கான கிரகம். செலக்ட் ஆயிடும். ஓரளவுக்கு படிக்கணும். நான் ஒண்ணுமே வெத்து பேப்பர குடுத்துட்டு வந்தா குரு பாஸ் பண்ணிடுவாரா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, பிளானட்ஸ் வந்து சப்போர்ட்டிங்கா இருக்காங்க. 1 மார்க்ல போயிடுதுங்க, 2 மார்க்ல போயிடுதுங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இல்ல. சூப்பரா வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லா விஷயத்தையும் ஆன்மீகம் சார்ந்த இன்ப சுற்றுலா. நீ இன்ப சுற்றுலா போறதாலும் சரி, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறதுனாலும் சரி, அதுக்கான ஒரு பிராப்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு குடுப்பாரு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட மூத்த சகோதர, சகோதரிகள் கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு மூத்தவங்க கிட்ட. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்மளுக்கு நேரம் நேரம் இருக்காது. இருக்காது. அந்த மாரி சொல்லலாம். இது அமைப்பு. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கிய குருவா இருக்காரு. எல்லா கிரகங்களும் நல்லா இருக்காங்க பாத்தியா? அதனால தான் 2வது சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். குரு பாக்கிய குருவா இருக்காரு. அதிர்ஷ்ட ஸ்தானத்துல குரு பகவான். முழு சுபர். எல்லா விதத்திலயும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது குடுத்துருவாரு. உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு அதுக்கு வந்து படிக்கும்போது நல்லா படிச்சிருச்சு. காலகாலத்துல ஒரு நல்ல வரன் வந்துருச்சு. காலகாலத்துல குழந்தை அப்படின்றது பொறந்து குழந்தை பொறப்பு அப்படின்றது வந்துருச்சு. வீடு கட்டிடுச்சு. நல்லா சந்தோஷமா செட்டில் ஆயிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்? பாக்கியவதி அப்படிம்போம். அந்த மாரி குரு பாக்கியஸ்தானத்துல உட்கார்றதுனால எல்லா பாக்கியங்களும் குரு உனக்கு குடுத்துருவாரு. ஒரு சுப கிரகம். முழு சுபன். அப்ப எல்லா விதத்திலயும் உனக்கு பாக்கியம் அப்படின்றது குடுத்துருவாங்க.